ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, தேர்வு எந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை அந்த எழுத்து வாசித்தல் மற்றும் திறனறி தேர்வுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும், அந்த எழுத்து வாசித்தல் திறனறி தேர்வு முடிச்சவங்களில் எவ்வளோ விகிதத்தில் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களில் இந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட சேனலில் அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி, காஞ்சிபுரம், கரூர், திருநெல்வேலி, ராணிப்பேட்டை. ஸோ இந்த 26 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணுறதுக்குண்டான அந்த டைம்லைன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அண்ட் மதுரை அண்ட் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முடிய இருக்குது. ஸோ இதில் மதுரையில் அப்ளை பண்ணுறதுக்கு 30 நாள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தூத்துக்குடியில் ஆஸ் யூஷுவல் அந்த 15 நாள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ தூத்துக்குடியில் நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நேர்காணல் வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் போனவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதுரை அண்ட் தூத்துக்குடி மட்டும் இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. பட் மீதி நான் இப்போ சொன்ன 26 மாவட்டங்களையும் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டைம் முடிஞ்சு அங்கே எழுத்து வாசித்தல் திறனறி தேர்வு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 2299 பணியிடங்களுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இதுக்குண்டான அறிவிப்பானை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு இந்த எக்ஸாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம பர்டிகுலராக 400 பேர் 500 பேர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சி, ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கீழே எவ்வளோ கிராமம் வருது, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இனசுழற்சி விவரம் அண்ட் அந்த இனசுழற்சி விவரத்தில் இருக்கக்கூடிய முன்னுரிமைகளில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டே அனுப்புவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்தவங்க மட்டும்தான் இந்த எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வில் பார்த்தீங்கன்னா கலந்துக்க முடியும். இதில் நீங்கள் சைக்கிள் இப்போ நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாகனம் ஓட்டுறதுக்கு உண்டான அந்த திறனறி தேர்வு அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகும். அதுக்குண்டான 10 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளும் கூட. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் தனியாக பிரிச்சிருக்கோம், விஓஓக்கு தனியாக பிரிச்சிருக்கோம், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக, விஓஓ தனியாக, விஏ தனியாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓ, வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா விஏ. ஓகேங்களா? அண்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா வருது. அடுத்தோட ரேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா விஓ அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃபீஸர், விஏ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் சப்போர்ட் ஸ்டாஃபாக பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ விஓஓ அப்படிங்கிறது குரூப் 4ல் அனைவராலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விரும்பப்படக்கூடிய பணி. அண்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விஓஓ அப்படிங்கிறது ஒரு ஹையர் லெவல். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி 1 ஆர் மோர் ரெவன்யூ வில்லேஜ் பார்த்தீங்கன்னா விஓவோட கண்ட்ரோலில் இருக்கும். பட் இந்த விஏக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் வித்தின் த சேம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க விஓஓவாக இருக்கவங்க 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கிராமங்களை பார்த்தீங்கன்னா கண்காணிப்பவராக இருப்பாங்க. பட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க, கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்க அந்த கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுற, ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இதில் விஓஓவோட மெயின் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், இஷ்யூயிங் சர்டிஃபிகேட்ஸ், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன் டியூட்டிஸ், லா அண்ட் ஆர்டர் சப்போர்ட். இப்போ ஒரு உங்களோட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தற்கொலை நடந்துட்டாலோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டாலோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது தீ விபத்து நடந்துட்டாலோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தகவல் போகும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தகவல் கிடைக்கிது அப்படின்னா சம்மந்தப்பட்ட தீயணைப்புத்துறை, காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரியாகவும் யார் இருப்பாங்கன்னா இந்த விஓஓவாக கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த கிராமத்தில் என்ன இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சரி, இல்லை அரசு சார்பில் எது நடந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா விஓஓ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் இருப்பாங்க. ஸோ கிராம உதவியாளரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ஒர்க், சர்வே அசிஸ்டன்ஸ், டெலிவரிங் நோட்டீசஸ், ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் பப்ளிக் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது வந்து பட்டா நிலங்கள், சிட்டா நிலங்கள் பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் தான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் சர்வே அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வேக்கு வந்து அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணுறவங்களாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் இருப்பாங்க. அடுத்து டெலிவரிங் நோட்டீசஸ், ஏதாவது அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய நபராகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் இருப்பார். அடுத்து ஃபைல் மெயின்டெனன்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பு, இறப்பு, அதுக்கப்புறம் பட்டா, சிட்டா, அடங்கல் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பாதுகாப்பார். பட் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். அண்ட் பப்ளிக் சப்போர்ட்னு போட்டிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிநீர் பிரச்சனைக்காக வந்து விஓட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க, இல்லை பென்ஷனுக்காக கொடுக்க வந்திருக்காங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி வந்து விஓவுக்கு அல்ல விஓவுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஓ பார்க்க வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பப்ளிக் சப்போர்ட்டாக வந்து யார் இருப்பாங்கன்னா கிராம உதவியாளர் இருப்பார். ஓகேங்களா. அண்ட் சைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா விஓவுக்கு இருக்கா? எஸ், கேன் சைன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சைனிங் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஓவுக்கு இருக்குது. பட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சைனிங் அத்தாரிட்டி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அண்ட் ரிப்போர்ட்டிங் டு, இவங்க வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க விஓஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தாருக்கு வந்து டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கிராம உதவியாளர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டு டைரக்ட்லி டு விஓஓ. ஸோ விஓஓக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர். பட் விஓஓ வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் தாசில்தாருக்கு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா விஓஓ ஆஃபீஸ், ரெவன்யூ வில்லேஜ் ஆஃபீஸ். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் த சேம் ஆஃபீஸஸ் விஓஓ. ஸோ விஓஓக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதே ஆஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளோ சார்ட். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நிறையா வந்து இப்போ நம்ம இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பக்கம் 4 பக்கத்துக்கு பார்க்கலாம். ஸோ தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா. பட் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிராம உதவியாளருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து யாரெல்லாம் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அந்த எழுதுதல் வாசித்தல் தேர்வுக்கு போகிறீங்களோ அவங்க இந்தளவுக்கு கொஞ்சம் ஹை நாலேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பதில் தெரியுது நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களோட வே ஆஃப் டாக்கிங், நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எழுதுதல் தேர்வுக்கு ஆல்ரெடி வந்து 2 to 3 லைன் வந்து இந்த கிராம உதவியாளர் பற்றி எழுதுறதுக்கு வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் தான். இப்போ நம்ம பார்த்த இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா யார், அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன, அதோட ரேங்க் லெவல் என்ன, ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, மெயின் டியூட்டிஸ் என்ன, சைனிங் அத்தாரிட்டி இருக்கா, யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஆஃபீஸ் இது, இந்த மாதிரி நம்ம பார்த்த இப்போ இந்த சிங்கிள் வேர்டு எல்லாமே நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா போதும். அண்ட் நீங்கள் எழுதக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து உங்கள் ஒரு 10 பேர் எழுதுதல் தேர்வுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த 10 பேரில் உங்களோடது மட்டும் வந்து தனியாக தெரிகிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.